இப்பெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, மொத்த நடிகர்களும் ஊர் ஊரா போய் பான் இண்டியாங்கிற பேர்ல உட்காந்து ப்ரொமோஷன் பண்றாங்க. அந்த ப்ரொமோஷனால மட்டும் படம் ஓடாது. கதை வேணும். இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா, இவங்க உலகம் சுற்றும் வாலிபன் மாரி ஒவ்வொரு இடமாலாம் போய் ப்ரமோஷனுக்கே போல. ஒரே ஒரு பாட்டு வந்துச்சு, பொட்டல முட்டாயி. அந்த ஒரு பாட்டே பெரிய ப்ரமோஷனா அமைஞ்சிருச்சு. மக்கள் மனசுல பதிஞ்சிருச்சு. நித்யா மேனன் சொல்லணும்னா, அவங்கள கடைசியா வந்து இந்த காதலிக்க நேரம்லே பார்த்தோம். அதுல எப்படி ஒரு ஸ்டைலிஷா அவங்க எப்பயுமே ஒரு வெரைட்டியா தான் ரோல்ஸ் பண்றாங்க. வாழ்க்கையே வெறுத்து போய் சாவ போறேன்ட்டு போவார். ஒரு கிணத்துல விழுவார். ஆனா அந்த கிணத்துல தண்ணி இல்லாம அது ஒரு காமெடியா முடிச்சிட்டாங்க படத்துல. ஆனா நிஜத்துல அப்படி ஒரு மனநிலை ஒரு ஆண் இருக்கானா, அவனோட நிலைமை என்னங்கிறத அப்படி அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் புரியும். நித்யமேனன் ஒரு சீன்ல சொல்லுவாங்க, ஐயோ பாவம் அவங்க அம்மா கிட்டயும் எங்கிட்டயும் மாட்டிக்கிட்டு சாவுறான் அப்படின்ட்டு. அதான் நிஜம். பல பேரோட வாழ்க்கையில் அதான் உண்மை. சரியான டைலாக். முன்னாடியே சொன்ன மாதிரி மாமியாருங்க மட்டும் தலையிடலனாலே பிரச்சனை சுமூகமா முடிஞ்சு. ஒரு மீம்ஸ் படித்தேன். அப்பா பையன்ட்ட கேட்குறேன், அம்மா மாதிரி பொண்ணு வேணும், அம்மா மாதிரி பொண்ணு வேணும்னு ஊரெல்லாம் கேட்டியே, உங்க அம்மா எப்படின்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டியா? அதுல பல அர்த்தம் இருக்கு. படம் அருமையிலும் அருமை. ஓடிடிலே வந்துருச்சு. தியேட்டர்ல பார்க்காதவங்க ஓடிடியில் பாருங்க. நன்றி, வணக்கம்.